அண்ட் எனக்கு வந்து சூசைடல் தாட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. வந்து எழுந்து 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 ஃபீட் பண்ணி அழுது அழுது கை அறுத்துக்கலாம், எங்க இருந்தாவது குதிச்சிடலாம், எங்கேயாவது போயிடலாம், இப்படிலாம் எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். அது அலாங் வித் என்னோட டெய்லி ரொட்டீனும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மைண்டில் உங்களுக்கு வர்றது ஏன் இவங்க இங்கே தூங்குறாங்க அப்படின்றது தான். ஸோ இதுக்கும் சேர்த்து தான் நான் வந்து பின்னாடி ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லீப் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தேன். அதுக்காக தான் மெயினாக இங்கே தூங்குறது. ஆக்சுவலாக ஸ்லீப் ட்ரைனிங் யாருனுக்கு இல்லை, எனக்கு. அதனால தான் நான் தனியாக தூங்கிட்டுருக்கேன். இப்போல்லாம் தூங்குறதுக்கு வந்து யாருன்னு அவங்க அப்பா பார்த்துக்கிறாங்க. நான் காலையில் எழுந்து போய் எட்டி பார்த்தேன் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. கடைசியில் பார்த்தா முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தான். என்னை பார்த்தானா உடனே அழ ஆரம்பிச்சிடுவான். அதனால் சைலண்ட்டாக அவன் என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து ஸ்லீப் அசோசியேஷனை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்டிஸை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவன் என் மேலே அடிக்ட் ஆகிட்டான். அப்படிங்கிறதுனால இந்த பேட்டர்ன் எப்படியாவது பிரேக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பாவுக்கு பொறுப்புலேயே விட்டாச்சு. ஸோ தட் எனக்கும் வந்து ஹெல்த் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அண்ட் அவனும் வந்து த்ரூ அவுட் நைட் தூங்குறானான்னு பார்ப்போம், எப்படியெல்லாம் மாற்றலான்றதை பார்ப்போன்றதுக்காக தான் அவங்க அப்பா கிட்டே விட்டாச்சு. ஸ்டில் தூக்கம் வந்து அவனை ஃபுல்லாக வந்து மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. நடுவில் எழுந்துக்கிறான். ஸோ அப்போல்லாம் அவங்க அப்பா தான் மேனேஜ் பண்ணி தூங்க வைக்கிறாரு. பட் காலையில் பார்த்த உடனே என்கிட்ட ஒட்டிக்குவான். நைட் ஃபுல்லாக என்னை மிஸ் பண்ணியிருப்பானா என்னன்னு தெரியல. காலைல பார்த்த உடனே ஓடி வந்துடுவான். என்னோடய மார்னிங் இப்போ பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு தானே நீங்கள் நினச்சிங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஓகே, மார்னிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னு சொல்லி எழுந்து எல்லாம் பண்ணிவிட்டு டக்குன்னு என் குக் வருவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே என் குக் வந்தாங்கன்னா கிச்சனில் ஒர்க் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன ஐட்டம் வேணுமோ அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து கிச்சனில் வச்சுட்டோன்னா அவங்க பாட்டு சமைச்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. பட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் இதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே அவங்க கால் பண்ணி நான் இன்றைக்கி வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வராங்கன்றதுக்காக தான் என்னோடய ஸ்லீப்பை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நான் காலையில் எழுந்து எல்லாத்தையும் அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்தில் யாரையும் மேனேஜ் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜாயின் பண்ணி 1 வீக்லேயே இது 2வது நாள் லீவு. இதெல்லாம் கேட்கும் போது தான் எனக்கு பயங்கர கோவம். அதனால் நான் ஃபோன் பண்ணி நீங்கள் இனிமேல் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன்.
8:30க்கு ஆஃபீஸ் போக வேண்டியிருந்தது. அவங்க வரலைன்னு காலங்காத்தால சொன்ன உடனே நாங்கள் 2 பேரும் அந்த ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பிரேக் கூட எடுக்க முடியாமல் டக்குன்னு வந்து எல்லா வேலையும் கடகடன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது இல்லாமல் மாவுக்கு வேறு அரிசி ஊற வச்சுட்டேன். இதை எக்ஸ்ட்ரா வேலை எனக்கு இப்போது, அதையும் உட்காந்து நான் இப்போ சேர்த்து அரைக்கணும். அண்ட் நாங்கள் 2 பேர்னா மேனேஜ் பண்ணிப்போம். இவனும் வந்து காலையில் எழுந்தோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பார். அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆஃபீஸ் போகிறதுனா இன்னும் எல்லாமே சீக்கிரமாக பண்ணணும். இதெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு எனக்கு அழுகையே வந்துருச்சு. அவ்வளோ மோசமாக இருக்குது ஆக்சுவலி என்னோடய மென்டல் ஹெல்த். பட் இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு என்னோடய இட்லி பேட்டர் ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோடய அளவு யூஸ்வலாக நான் போடுற அளவு சொல்லிடுறேன். 5 அழாக்கு அரிசி போடுறேன்னா 1 அழாக்கு உளுந்து நல்லா கோபுரமாக போடணும், ஃப்ளாட்டாக போடக்கூடாது. ஸோ இதுதான் என்னோடய ரேஷியோ. உளுந்து மட்டும் ஒரு 45 மினிட்ஸ்க்கு நல்லா தண்ணி ஊற்றி கலரை விட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தால் இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். அரிசி மட்டும் உங்களோட கன்சிஸ்டன்சி எப்படியோ பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப மழைன்னு அரைக்க மாட்டேன், அதுக்கு ரொம்ப நரன்னு அரைக்க மாட்டேன். ஸோ லைட்டாக நரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கிட்டா தான் இட்லியும் நல்லாயிருக்கும், சம்டைம்ஸ் தோசையும் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய இட்லி பேட்டர் ரெசிபி. ஸோ இன்றைக்கி வந்து இது எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை. குக் வருவாங்கன்னு நம்பி நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ ஆஃபீஸ் போகிறதுக்கா இல்லை ஆஃபீஸ் போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இல்லை இதை அரைக்கிறதா, இதை அப்படியே விட்டாலும் கெட்டு போயிடும். அதனால உட்காந்து எல்லாத்தையும் அரைச்சாச்சு. ஸோ இதான் கன்சிஸ்டன்சி. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப மழைன்னு இருக்காது, லேசாக நரன்னு இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே வழிச்சிட்டு வெளியில் வச்சுட்டேன்னா சாயங்காலத்துக்குள்ளே புளிச்சிரும், நைட்டுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. இந்த விலாகில் எப்படி நாங்கள் யாழை மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் காமிச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்கும் காலையிலேயே. இப்போ சப்போஸ் குக் இல்லைன்னா அப்போவே அவனை வந்து கிச்சன் வந்துடுவான். அவன் கிச்சன் வந்து எல்லாத்தையும் வச்சு விளையாடிட்டு இருப்பான். அவங்க அப்பா நடுவில் பார்ப்பார். ஸோ கிச்சனில் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து விளையாடிட்டு இருப்பான். ஆனால் பார்த்துட்டே இருக்கணும், ஏதாவது ஷார்ப்பாக எடுத்துருவான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மாவு ஒர்க்கு முடிஞ்சது. சைட்லேயே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கிச்சன் க்ளீனிங் தான் பெண்டிங். இதை வந்து அப்போவே பண்ணாதான், இல்லைனா இந்த மாவு கரையெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ காலையிலேயே வந்து இன்றைக்கி என்னமோ ரொம்ப ப்ரொடக்டிவாக அப்படியே ஹரிபரியாக போன மாதிரி இருந்தது. நான் வந்து இப்படி போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. மண்டே ஆக்சுவலாக இன்றைக்கி மண்டேவே வந்து வச்சு செஞ்ச மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் குக் வச்சுருக்கீங்களா? இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இன்னொருத்தர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் குக் வைக்காதீங்க, ஹவுஸ் ஹெல்ப் வைங்க, அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். குக் வந்து மேட்டர் ஆஃப் 30 மினிட்ஸ் தான் அப்படின்னு. கரெக்டு தான், குக்கிங் வந்து ஈஸி தான். பட் ஸ்டில் குக்கிங் வந்து டைமுக்கு ஆகணும். மற்ற ஒர்க்கெல்லாம் டைமுக்கு ஆகணும்னு அவசியம் இல்லை, நம்ம பொறுமையாக கூட பார்த்துக்கலாம். பட் குக்கிங் காலையில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பெரிய வேலை முடிஞ்சது, டைமுக்கு நம்மளால் சாப்பிட முடியும். அதனால தான் நான் குக் ப்ரிஃபர் பண்ணேன், ஹவுஸ் ஹெல்ப் வந்து ப்ரிஃபர் பண்ணலை. பட் உங்களோட தாட்ஸ் என்ன இதில் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி தலை வாஷ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது இன்றைக்கி விட்டுட்டேன் அப்படின்னா டாண்ட்ரஃப் வந்துடும். அதனால வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதா இருந்தது. இந்த ரகலையில் அவரும் இன்றைக்கும் ஆஃபீஸ் போக முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கே லைட்டாக பயமாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி அவங்களோட ஒர்க்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அப்படின்னு ரொம்ப கில்ட்டாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு மாதிரி சேர்ந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக எப்போவுமே மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். சரி, ஓகே, குயிக்காக என்னோடய போஸ்ட் ஹேர் வாஷ் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ண உடனே இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிடுவேன். ஸோ ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன் என்னோடய டேம்ப் ஹேரில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டவ்வோட லீவ்-இன் கண்டிஷ்னர். ஸோ இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நல்லாயிருக்கு. லைட்டாக ஒரு பம்ப் எடுத்தாலே போதும். உங்களோட வெட் ஆர் டேம்ப் ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக எடுத்தாலே அப்படியே நான் வந்து ஃபிங்கர்ஸ் எல்லாம் உள்ளே விட்டு ரன் பண்ணி விட்டுருவேன். இதுக்கப்புறமா லாரியலோட அந்த சீரம், இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இது போடுற அன்றைக்கி போடணும்னு அவசியம் இல்லை. பட் மற்ற நாளில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இப்போ கொஞ்சம் வந்துட்டு ஹேர்லாம் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹேர் ஃபால் அதிகமாக ஆகிடக்கூடாது. ஸோ இது முடிச்சுட்டு அந்த சீரம் அப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி நான் எந்த ஸ்ட்ரைட்னிங்கும் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க யாழன். மைக் டெஸ்டிங் 1 2 3. யாழன் நீங்கள் சொல்லுங்கள். மைக் டெஸ்டிங் நீங்கள் சொல்லுங்கள். அது எடுக்கக்கூடாது. ஹலோ. ஸோ லாஸ்ட் வ்ளாகில் வந்து என்னோடய போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பற்றி ஒரு சில டாக்டர்ஸ் கிட்ட பேசினது அது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட்டு வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு என்னோடய போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னி எப்படி போகுது, யாழன் கீழே போட்டுறாதப்பட்டோ அப்படிலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயம் அட்ரஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக வந்து இந்த ஸ்வேதா டூடில் டைரியோட வீடியோஸ் மாதிரியே இருக்குது உங்களது அப்படின்னு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் எனக்கு வந்திருக்கு. டிஎம்மில் பர்சனலாக நிறைய பேர் வந்து அது காம்ப்ளிமெண்ட் மாதிரி எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் நேற்று வந்துட்டு ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். அது எப்போ வந்ததுன்னு தெரியல. நேற்று தான் நான் பார்த்தேன். லைக் நான் தான் அவங்களோட கண்டென்ட் எல்லாம் காப்பி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அவங்களோட கண்டென்ட் எல்லாம் நான் காப்பி பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து நிறைய பேர் இப்படி நினச்சிட்டு இருந்திருக்கலாம். பட் ஒரு கமெண்ட் தான் எனக்கு வந்துச்சு. நிறைய பேர் பாசிட்டிவாகவும் அதை வந்து சொல்கிறாங்க. பட் பாசிட்டிவாக சொல்கிறவங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் அவங்களோட ஸ்டைலில் வந்து க்ரியேட் பண்ணுறதை என்னால் வந்து காப்பி பண்ண அந்த அளவுக்கு திறமை எனக்கு இருக்கான்னு தெரியல. பிகாஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்களோட வே ஆஃப் எப்படி சொல்கிறது, வீடியோ எடுக்கிறது விதம், அவங்களோட கேட்ஜெட்ஸ் எல்லாமே ஹை எண்ட். என்கிட்ட அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது என்னால். அண்ட் ஆல்சோ இப்போ அவங்கள நான் காப்பி பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ நாள் காப்பி பண்ண முடியும்? எவ்வளோ நாள் ஒரு திங்கை வந்து நான் ஃபேக்காக வந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ என் லைஃப்பில் என்ன விஷயம் நடக்குதோ அதை தான் என்னால் வந்து ஜெனுவனாக ஷேர் பண்ண முடியும். அதை தான் லாங் ரன்னுக்கு என்னால் ஷேர் பண்ண முடியும். இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிக்கிறேன் அப்படின்னா என்னால் எவ்வளோ வீடியோ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாதம் ஒரு 10 வீடியோ பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் ஒரிஜினாலிட்டி தானாக வந்துடும். நான் வந்து அதை ஃபேக் பண்ணவே முடியாது என்னால். ஸோ நீங்கள் அப்படி நினச்சிட்ருக்கீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. நான் இது என்னோட லைஃப் ஸ்டைல், என்னோட ஜேர்னியை தான் நான் வந்து ஜெனுவனாக ஷேர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஃபேக் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது நான் ஃபேக் பண்ணணும். சப்போஸ் நான் ஃபேக் பண்ணியிருந்தேன்னா கூட எங்கள் அம்மாவோ இல்லை என் ஹஸ்பண்டோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கல்ல, இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோமே, இதெல்லாம் நம்ம இதுலேயே கிடையாதே, நீ எப்படி இதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் இது வரைக்கும் என் கூட இருக்கவங்க அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. யாழன். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஃபேக்காக இருக்க முடியாது. இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வராது ஆக்சுவலாக. இன்னொரு விஷயம், மேபி உங்களுக்கு அப்படி சிமிலராக இருக்குன்னா தெரியல. அவங்களோட ஐடியாலஜியும் என்னோட ஐடியாலஜியும் அவங்களோட வே ஆஃப் இப்படி காமிக்கிற விதமும் நான் என்னோடய வீடியோஸில் காமிக்கிற விதமும் மேபி ரிசம்பிள் ஆகலாம். பட் தட் டசன்ட் மீன் நான் அவங்கள காப்பி அடிக்கிறேன். எனக்கு என்ன ஸ்டைல் வருமோ அதுதான் நான் காப்பி பண்ணுறேன். அண்ட் ஈவன் நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் அப்படியே நான் காப்பி அடிக்கணும்னா நிறைய தமிழ் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க ரொம்ப ஃபேமஸாக. விஜய் சித்து விலாக்ஸ், இர்ஃபான். ஏன் நான் அதெல்லாம் காப்பி அடிக்காமல் ஸ்வேதாவோட விலாகை காப்பி அடிக்கணும்? அப்படிலாம் லிவிங் ஃப்ளேவர்ஸ் வித் சுனிதா, அதாவது இந்த
இன்றைக்கி என்ன சமையல் சுனிதா அக்காவோட விலாக்ஸ் அதெல்லாம் கூட நான் காப்பி அடிச்சிருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் ரொம்ப ஈஸியாக ப்ராங்க் கண்டென்ட்ஸ் போடுறவங்கலாம் இருக்காங்க, அதை நான் காப்பி பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் காப்பி பண்ணாமல் நான் ஏன் இதை பர்டிகுலராக காப்பி பண்ணணும்னு நினைக்க போகிறேன். எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ இதை நான் வந்து எப்படி கொண்டு போகிறேன், எங்கள் வீட்டை எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன், ஸோ நான் ஜெனுவனாக என்ன ஃபாலோ பண்ணுறேன் அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. வாட் எவர் ஐ எம் ஷேரிங் இஸ் மை ஒரிஜினல் கண்டென்ட், ஒரிஜினல் லைஃப் ஸ்டைல். இதை பார்த்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்யூ. உங்களோட லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் பார்த்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கேட்டு, எக்ஸசைஸாக இருக்கட்டும், க்ளீனிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ப்ரெக்னென்சி விலாக்ஸ், அதுக்கப்புறம் இப்போ போஸ்ட்மார்ட்டம் விலாக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஒரு க்ரியேட்டரை ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களுக்கு அதுதான் மோட்டிவேஷனே, எங்களுக்கு அதுதான் மோட்டிவேஷனே. ஸோ அதை தாண்டி வந்து ஒரு எனக்கெல்லாம் வந்து காசெல்லாம் வந்து பெருசாக வர்றது கிடையாது. பட் ஸ்டில் ஐம் டூயிங்னா உங்களோட இந்த மாதிரி ஒரு சில மெசேஜஸ் என்னை மோட்டிவேட் பண்ணுது. அதுக்கு இன் ரிட்டர்ன் நான் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வந்து இவ்வளோ வேலை மெனக்கட்டு ஒரு கண்டென்ட் போடுறேன். ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். இது வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் விலாகில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களோட பேபியை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, ஹேண்டில் பண்ணுறீங்க, ஸ்லீப் ட்ரைனிங் எப்படி பண்ணீங்க, இது எல்லாத்தையும் பற்றி போட்டிருந்தீங்க. இட் வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் ஆல்சோ என்னோடய ஜேர்னியும் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். யாழன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆஸ் யூஷுவல் எல்லா பேபிஸும் பண்ணுற மாதிரி ஒரு 2 hours ஒன்ஸ் 1.5 hour, யாரெல்லாம் 1 hour ஒன்ஸ் வந்து எழுந்து ஃபீட் கேட்பான் த்ரூ அவுட் த டே, காலையிலையும் சரி நைட்டும் சரி. ஸோ தூக்கம் பெருசாக இருக்காது. பட் ஒரு 3 months போல் நல்லா செட் ஆகிட்டான். 6 hours 7 hoursலாம் கண்டினியூஸாக தூங்குவான். ப்ரெஸ்ட் ஃபீட் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு தூங்குவான். ஸோ ட்ரெயின் பண்ணணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. என்னென்னா நாங்கள் வந்து ஒரு 6:30 7 அவனை தூங்க வச்சுருவோம். அது ஒன்று தான் நாங்கள் பண்ண விஷயம். நான் ரொம்ப நல்லதாக நினச்சேன் அதை, ஓகே நல்லா தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு 4th month அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அகெயின் வந்து 1.5 hours ஒன்ஸ் ஏஞ்சி ஃபீட் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது பேபிஸ் இப்படி தான் இருப்பாங்க, பேட்டர்ன் மாறி மாறி தான் இருக்கும், செட் ஆகிறதுக்கு 2 years ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து சரி ஓகே இது இப்படி தான் இருக்குன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும்னு நான் விட்டுட்டேன். அண்ட் ஆல்சோ பிரெஸ்ட் ஃபீட் பேபிஸ்க்கு ஸ்லீப் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாட்டில் ஃபீட் பேபிஸ்னால் கூட நம்ம ட்ரை பண்ணி ஒரு ஃபியூ டேஸ் இல்லை ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக அதை வந்து மாற்றிடலாம். பட் ஒரு சில பேபிஸ் வந்து பிரெஸ்ட் ஃபீடுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடுறாங்க. யாழ் வந்து ரொம்ப பிரெஸ்ட் ஃபீடுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுதான் வந்து பிரச்சனையே. ஒரு 5 monthsக்கு அப்புறம் தூங்குறதே கிடையாது. 1.5 hours ஒன்ஸ் ஏதோ எனக்கு ஒரு நியூ பார்ன் ஸ்டேஜுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. என் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க கொஞ்ச நாள் பாருங்கள் இது இப்படி தான் இருக்கும், திருப்பி மாறிடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் நானும் வந்துட்டேன். என்னோடய கைனிக்கு மறுபடியும் விசிட் பண்ணேன். அவங்க வந்து தனித்தனியாக தூங்குங்க, நீங்கள் ஒரு ரூமில் பேபி ஒரு ரூமில் தூங்குங்க. ஸோ உங்களுக்கு ஸ்லீப் இல்லைனா எனக்கு ஏன்னா 5th monthலேருந்து ரொம்ப மயக்கம் வர்றது ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக ரெஸ்ட் இல்லை, பயங்கர ஆங்கர், ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி, எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜியே இல்லாமல் இருக்கும். அழுதுகிட்டே இருப்பேன், கோபம் வரும், எதுக்கு யார் மேலே கோவப்படுறேன்னு தெரியாது. சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அண்ட் எனக்கு வந்து சூசைடல் தாட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்துட்டு வந்து ஆக்சுவலாக பயந்துராதீங்க, பட் நான் இதை வந்து அவேர்னஸ்க்காக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் இந்த இதில் இல்லை, நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி வந்து தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை பயந்துருவீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? நான் சொல்லிடுறேன், ஏன்னா நான் என்னோடய பர்சனல் ஜேர்னியை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி எனக்கு சூசைடல் தாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன நானே ஹர்ட் பண்ணிக்கணும், ஏன்னா நைட்டெல்லாம் வந்து எழுந்து ஃபீட் பண்ணி அழுது கை அறுத்துக்கலாம், எங்கேருந்தாவது குதிச்சிடலாம், எங்கேயாவது போயிடலாம், இப்படிலாம் எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு திருப்பி கொஞ்சம் நார்மலான மாதிரி இருந்தது. அது அகெயின் அண்ட் அகெயின் வந்து வந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியல. என் ஹஸ்பண்ட் கிட்டே கத்திக்கிட்டே இருப்பேன் நான். அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு சுத்தமாக புரியல. ஒரு 9.5 months, இப்போ வந்து 10 months ஆக போகுது. ஸோ ஒரு 9 month வேக்சின் அப்போது டாக்டர்கிட்ட போயிருந்தோம். அப்போ வந்து இதை வந்து ரைஸ் பண்ணோம் அகெயின் பீடியாட்ரிஷியன், என்னோடய டாக்டர்கிட்ட இதை அகெயின் ரைஸ் பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
இது ஏன் இன்னும் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அவன் வந்து உங்களோட பிரெஸ்ட் ஃபீடுக்கு ரொம்ப வந்து அடிக்ட் ஆயிட்டான். ஸோ இத வந்து எப்படியாவது மாத்தணும் நம்ம. நீங்க வந்து பாட்டில் ஃபீட் பண்ணுங்க. என் டாக்டர் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் பாட்டில் ஃபீட்க்கு நோ சொல்லியிருந்தாங்க. 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு பாட்டில் ஃபீட் ஓகே எனக்கு இனிமே பிரச்சனை இல்லன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் நான் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பாட்டில் ஃபீட் எதுக்கு போகணும்? ஏன்னா எப்பயாவது நம்ம ரேராக கொடுக்க தான் செய்கிறோம். அதை கண்டினியூ பண்ண வேணாம். பிரெஸ்ட் ஃபீடே கண்டினியூ பண்ணலான்னு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 9th மந்த் போகும்போது நீங்கள் மாற்றுங்க இதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுனா கூட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நினச்சேன் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து நிறைய பேர் 2 இயர்ஸ், ஒரு 1.5 இயர்ஸ், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் வரைக்கும்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து அதில் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது என் டாக்டர் என்ன சொன்னார்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. 6 மந்த்ஸ் வரைக்கும் தான் பிரெஸ்ட் மில்கில் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ ஜாஸ்தி. 6 மந்த்ஸ்க்கு அப்புறமே வந்துட்டு உங்களுக்கு வாட் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் நீங்கள் மாறிக்கலாம். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ தான் வந்து ஒரு ஓகே. ஏன்னா எனக்கு என்ன, நான் ஃபார்முலா கொடுக்கும்போதெல்லாம் கில்ட்டாக இருக்கும். அதனாலேயே நான் ஃபார்முலா மோஸ்ட் ஆஃப் த நைட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் உட்காந்து அழுதுகிட்டே ஃபீட் பண்ணியிருக்கேன். பட் என் டாக்டர் இப்படி சொல்லும் போது ஒரு ஓகே இதை பற்றி யோசிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்புறம் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட என் ஹஸ்பண்டோட தெரிஞ்சவங்க கிட்டலாம் கூட விசாரித்தோம். அவங்களும் இதே தான் சொன்னாங்க. 6 மந்த்ஸ் வரைக்கும் தான் வந்து நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்குது. அவங்க சும்மா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்களே தவிர அதில் நியூட்ரிஷ்னல் வேல்யூன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்களும் வந்துட்டு சரி ஓகே இந்த டாக்டர் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்லீப் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம். எப்படி ஸ்லீப் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அவன் வந்து 1.5 hours ஒன்ஸ் எழுந்து ஃபீட் கேட்கும் போதெல்லாம் கொடுக்கறதே கிடையாது. ஒரு 2 நைட் வந்து அழவிட்டோம், பயங்கரமாக அழவிட்டோம். ஒரு 5 minutes டிலே பண்ணி 10 minutes டிலே பண்ணி கொடுத்தோம். ஸோ அவன் நைட்டில் எழுந்துக்கும் போதெல்லாம் அப்படி பண்ணும்போது ஒரு 3rd டேலேருந்து லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. லைக் வந்து 1.5 hours எழுந்திக்கிறவன் வந்து ஒரு 3 hours அந்த மாதிரி தூங்கி அதுக்கப்புறம் எழுந்துக்க ஆரம்பித்தான். ஸோ ஓகே இதை இனிமேல் வந்து இன்னுமே இது பண்ணணும்னு சொல்லிட்டு அகைன் நாங்கள் என்ன பண்ணோம், ஃபுல்லாக வந்து நைட்டில் வந்து பாலே வந்து ரெஃப்யூஸ் பண்ணோம். அவன் எழுந்து அழும் போதெல்லாம் அவன் பயங்கரமாக டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுவான், அடம் பிடிப்பான், ரொம்ப அழுவான். எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இதுக்கு மேலே இதை வந்து இப்படி பழக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து முடிவு பண்ணி அழவிட்டோம் அவனை. அப்புறம் கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. அகைன் வந்து ஒரு 4 hours அந்த மாதிரி தூங்க ஆரம்பித்தான். பட் யாழன் வந்து ஓரளவுக்கு பழகிட்ட மாதிரி இருந்தது. பட் எனக்கு தூக்கமே வரலை. எனக்கு அவன் சின்ன அசைவு இருந்தால் கூட எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இல்லை எனக்கு பயங்கர எப்படி சொல்கிறது, எனக்கு தூக்கம் வருது, அவ்வளோ டயர்டாக இருக்குது. சுத்தமாக மயக்கமே போட்டு விழுந்துருவேன், அந்த நிலமையில இருக்கேன். ஆனாலும் எனக்கு கண்ணை மூடினா தூக்கம் வர மாட்டேங்குது. தூங்க தெரியல, தூங்க மறந்துட்டேன் நான். இப்போ யாழனுக்கு ஸ்லீப் ட்ரைனிங் வேணாம், எனக்கு தான் ஸ்லீப் ட்ரைனிங் வேணும், அந்த மாதிரி இருக்குது. சத்தியமாக எப்படி தூங்குறதுனே தெரியல எனக்கு. நானும் புரண்டு படுக்கிறேன், கண்ணை மூடுறேன், தூக்கமே வரலை. என்ன பண்ணுறதுனே தெரியல. திருப்பியும் வந்துட்டு டாக்டர்ஸ் கிட்ட வந்து திருப்பியும் இதை பற்றிலாம் விசாரிக்கும் போது இது வந்து நீங்கள் தான் பழகிட்டீங்க, ஸோ அதனால் வந்து தனியாக படுங்க, என்ன ட்ரை பண்ணி தூங்க முடியுமோ தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து யாழனை கம்ப்ளீட்டாக வந்து அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டேன். நான் வந்து தனியாக படுக்கிறேன். அதுவுமே எனக்கு தூக்கம் வரலை. எனக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக அது மாறலை. எப்போ மாறும்னு தெரியல. நேற்று மறுபடியும் ஒரு டாக்டர்கிட்ட போய் எங்களுக்கு வந்து தெரிஞ்ச கைனிக் பக்கத்தில் இருக்காங்க. நான் மாதங்கி கிட்ட போகல. ஸோ பக்கத்தில் இருக்க கைனிக் ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்க ஆக்சுவலாக ரிட்டையர்டு டாக்டர், சர்ஜன். அவங்கக்கிட்ட போயிருந்தோம். அவங்க வந்துட்டு தேவையே இல்லை பால், நீங்கள் ஸ்டாப்பே பண்ணிவிடுங்க, ஒரு 10 months ஆகிடுச்சுல, ஸ்டாப்பே பண்ணிவிடுங்க, தேவை கிடையாது, அவனுக்கு ஞாபகம் தான் ஜாஸ்தி, ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி கொடுங்க, பால் கேட்டானா ஃபார்முலா கொடுங்க, ஆவின் கூட ஈவன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ரொம்ப டைல்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு நான் அதை டிசைட் பண்ணலை. பிரெஸ்ட் ஃபீட் வந்து 1 year வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பட் என்னால் சுத்தமாக முடியல. நமக்கு வந்து ஹெல்த்தில் வந்து இப்படி ஒரு விஷயம் வரும்போது, ஒரு ஹார்டான ஃபேஸில் இருக்கும்போது ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்து தான் ஆகணும்னு தோணுது. ஸோ ஸ்டாப் பண்ணிடலான்னு யோசிக்கிறேன். பட் இன்னும் கம்ப்ளீட்டாக டிசைட் பண்ணலை. கண்டிப்பாக அதை பற்றி நான் டிசைட் பண்ணினா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து இதை இவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போக விட்டுருக்கக்கூடாது. ஈவன் எனக்கு 5th month வந்து அந்த சூசைடல் தாட்ஸ் வரும்போதே நான் வேறு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து இருந்திருக்கணும். என்னோடய பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணியிருக்கணும். அப்போ நான் என்னோடய பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணலை.
பட் இப்போ வந்து மறுபடியும் அந்த சூசைடல் தாட்ஸ், ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கணும் நம்மளை நாமளே, அழுதுகிட்டே இருக்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டபிளாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது கடந்து வரதுக்கே. அதனால தான் ஒரு லைட்டாக ஆன் அண்ட் ஆஃப் வந்து வீடியோஸ் வரும் வராது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதனால தான் வந்துட்டு இப்படி ஒரு பெரிய டெசிஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ், இதுதான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இஃப் யூ ஆர் அ நியூ மாம், இல்லை வந்து எக்ஸ்பெக்டிங் பேபி சூன் அப்படின்னா வந்துட்டு இந்த விஷயத்துலலாம் ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஐடியாஸ் யார்கிட்டையாவது கேட்டு வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் பக்கத்தில் வச்சுக்கோங்க சப்போர்ட்டில். உங்களுக்கு தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சாப்பாடு நியூட்ரிஷனாக சாப்பிட்டா மட்டும் பத்தாது, தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சே என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல அந்த தூக்கத்தை. தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படியாவது வந்து தூங்கிருங்க. ஏதாவது பண்ணி யார்கிட்டையாவது 1 hour 2 hour கொடுத்து பகலில் நாப் எடுக்கிறது வந்து ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம் இந்த ஃபேஸில், பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியில். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எஸ், இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னிக்கு ஒரு முடிவு வரும்னு நான் நினைக்கல. பட் அதோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். அண்ட் சரி, ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து யாருனுக்கு என்ன மந்த்து, என்ன வெயிட், அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடாக. ஸோ இப்போ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன் நீங்கள் வா பட்டோ, இங்கே வாங்க. ஹாய் சொல்லு பட்டோ. பட்டோ ஹாய் சொல்லுங்க. இங்கே பாரு யாரை நீங்கள் வா வா கூப்பிடு, வா 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 சொல்லுங்க சொல்லு யார் நீங்கள் வா 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 சொல்லு நீ சொல்லு. சரி அப்பாவை சொல்லு, வா 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 வா. நீ கூப்பிடுங்க. ஓகே, யாருனுக்கு வந்து 10 months ஆக போகுது இன்னும் ஒரு 4 or 5 daysல. ஸோ 10 months வந்து என்னென்ன மைல்ஸ்டோன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் அவர் இப்போ என்னெல்லாம் பண்ணுறாருன்னா நல்லா தவழ்கிறாரு. ஏன்னா தவழ்கிறது வந்து நாங்கள் 6 monthsல எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவர் வந்து 8 monthsல தான் வந்து நல்லா தவழ்ந்தார். 6 monthsல நீந்திக்கிட்டே போவார். நீங்கள் vlogsலலாம் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ வந்து பிடிச்சிட்டு நிற்கிறாரு. நடக்கிறதுக்கு லைட்டாக ட்ரை பண்ணுறாரு. பட் பிடிச்சிட்டு நிற்கிறது தான் வந்து ஒழுங்காக பண்ணுறாரு. நடக்கிறதுலாம் பெருசாக எதுவும் பண்ணலை. இப்போ தான் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து அம்மா சொல்கிறான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். லைட்டாக அம்மா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னம்மா சொல்லுங்கள், அம்மா சொல்லுங்கள் பட்டோ. சிரிப்பு தான். அண்ட் வந்து பல் வந்திருக்கு. ஸோ கீழே 2 பல் 7 monthsலேயே வந்து 2 பல் வந்துருச்சு. மேலே ஒரு பல் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு. முழுசாக இன்னும் வெளியே வரல, பட் வந்துருச்சு. இந்த பக்கம் இன்னொரு பல்லும் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் யாழோட அப்டேட். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் ரிப்பீட் பண்ண வந்து கற்றுக்கிட்டாரு. அதுவும் எங்கள் அம்மா என்ன பண்ணாலும் அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, எங்கள் அம்மா என்ன பண்ணாலும் ரிப்பீட் பண்ணுவான். காக்கா எப்படி கத்துது அப்படின்னு அவங்க வேறு ஏதோ சவுண்ட் கொடுப்பாங்க, அதை அப்படியே ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ இதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்காரு. பட் ரொம்ப சேட்டை அதிகமாகிடுச்சு. இன்னும் டோட்லர் அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஒரு 2 months இருக்குது. பட் இப்போவே வந்து டோட்லர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாரு அவர். ரொம்ப அடம் பிடிப்பார். நம்ம ஏதாவது கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு அப்படியே தரையில் புழந்து அழுது அடிச்சுட்டு வந்து கேட்பான். நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் யார்கிட்ட பார்த்து கற்றுக்குறாங்க. ஏன்னா நம்ம யாரும் அடம் பிடிச்சி எதுவும் கேட்க போகிறதில்ல. பக்கத்தில் குழந்தைங்களும் இல்லை இவன் கூட. இது வரைக்கும் விளையாடுறதுக்கு எந்த குழந்தைங்களும் வரலை. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது. அதுவும் தனியாக ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மாவே ஐயோ உன் பொண்ணு ரொம்ப அமக்கலம் பண்ணுறான், நீ கூட்டிகிட்டு போயிடு அப்படிம்பாங்க. யாரன் உடனே ஏதாவதுன்னா சிரிச்சிருவார். அப்புறம் இப்போ வந்து வா வா இப்படி கூப்பிட்றாரு. ஏதாவது வேணும்னா, அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி, ஏதாவது வேணும்னா இப்படி கூப்பிடுவார். அம்மா இப்போ நான் வேணும்னா இப்படி கூப்பிடுவார், அவங்க அப்பா வேணும்னா இப்படி கூப்பிடுவார், வெளியே போகணுன்னாலும் இப்படி கை காமிச்சு இப்படிம்பார். ஸோ அது வந்திருக்கு இப்போது. ஸோ இதெல்லாம் தான் யாழன் வந்து இப்போ பண்ணுற சுட்டித்தனங்கள். நான் இன்னும் நிறைய வந்து எதிர்பார்க்குறேன் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு. எப்போ அதெல்லாம் நடக்கும்னு தெரியல. அண்ட் இப்போ தான் வந்து லைட்டாக வாயை திறந்து காக்கா அவன் 6 monthsலேயே வந்து தாத்தான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் தாத்தாவை கூப்பிட்றானா இல்லை ஏதோ சவுண்ட் போடுறான்னு தெரியல. ஆனால் எங்கள் அப்பா ஃபஸ்ட்லேருந்தே ஒரு 3 monthsலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பார் தாத்தான்னு.
ஸோ அது வந்து அவனுக்கு ஈஸியாக வந்துருச்சு 6 மந்த்ஸ்லேயே தாத்தான்னு சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ தான் அதுவும் எஸ்பெஷலி அழுகும் போது அம்மா வரும், அம்மா 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 அப்படின்னு சொல்லுவான். இன்னும் வேறு எதுவும் வரல. காக்கான்னு சொல்லுவான். அது காக்கான்னு சொல்கிறானா இல்லை கவு சொல்கிறானான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் ரோட்டில் போகும்போதுலாம் கவு காமிச்சிக்கிட்டே இருப்போம். அந்த புக்கு ஒன்று, அனிமல்ஸ் புக் ஒன்று வச்சுருக்கோம். அதுலேயும் கவு படுறா, கவுடா, யாழன் கவு அப்படின்னு காமிச்சிட்டே இருப்போம். ஸோ காக்கா சொல்கிறானா கவுன்னு சொல்கிறானான்னு எங்களுக்கே தெரியல. அது மாதிரி மிக்ஸ்டாக சொல்கிறான் ரெண்டுத்தையும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு 9.5 மந்த்ஸ் பேபி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் யாழன் வந்து இப்படி தான் இருக்கான். ஒரு சில பேபிஸ் இன்னும் கூட அட்வான்ஸ்டாக இப்போ இருக்கலாம், இல்லை மேபி கொஞ்சம் ஸ்லோவாக கூட வரலாம். தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க பேபிஸை. ஒரு பேபிஸும் ஒரு மாதிரி. பேசுங்க, நீ பேசு, வாய் திறக்கக்கூடாது. அண்ட் இன்னொன்று, சாப்பாடுலாம் கொடுத்தா அவரே சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. நம்ம ஊட்டவே கூடாது, ஊட்டினா கோவம் வந்துடும் அவனுக்கு. ஸோ அவனே எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறான். பட் எனக்கு தான் சம்டைம்ஸ் பயமாக இருக்குது, ஏதாவது சோக் ஆகிடுமோ அப்படின்னு. பட் நானுமே இப்போ இட்லிலாம் கொடுக்குறேன், தோசை கொடுக்குறேன்னா அது அவன்கிட்டே கொஞ்சம் அப்படியே மசிச்சு கொடுத்துருவான். அவன் அழகாக சாப்பிட்ருவான். ஸோ அவனே வந்து அழகாக சாப்பிட்ருவான். ஒரு சிலதெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் அவனுக்கு சாப்பிட தெரியல, அதெல்லாம் நான் தான் ஊட்டணும். பட் ஸ்டில் கொஞ்சம் கையில் கொடுத்துருவேன். அவன் விளையாடிட்டு இருப்பான், எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு ரொட்டீன் இது வரைக்கும். அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தா அவரே வந்து சாப்பிடுவார். நம்ம கையில் கொஞ்சம் கொடுத்துட்டோம். பட் பக்கத்துலேயே இருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஆப்பிள் பெரிய பீஸ் கடிச்சிட்டான். நல்ல வேலை அது வந்து சோக்காகல, முழுங்கிட்டான். ரொம்ப பெரிய பீஸ் இல்லை, பட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ பக்கத்துலேயே இருந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த ப்ளக்கு போட்டிருக்கீங்க, நிறைய இல்லை, ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு இந்த ப்ளக் போட்டிருக்கீங்க பார்த்துன்னு. எஸ், நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கோம். இது இந்த பக்கம் அவர் அவ்வளோவா வரமாட்டார். ஸோ அதனால் இது பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஒரு ப்ளக் இருக்குது, அதுதான் அவங்க அப்பா ஒர்க் பண்ணும்போது வச்சுருப்பாரு. அதுதான் நான் நோண்டிகிட்டே இருப்பான். பட் நாங்கள் எல்லாத்தையுமே அன்ப்ளக் பண்ணி விட்டுருவோம் அந்த பக்கம் போய் உட்காந்தாலே. யார் ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல், டாட்டா நீ சொல், டாட்டா சொல், டாட்டா சொல்லு. கீழே இல்லை மேலே காமிங்க, டாட்டா சொல்லு. ஏன் டாட்டா சொல்லு, டாட்டா நீ சொல், சொல்லு டாட்டா. டாட்டா சொல்லு, பட்டு டாட்டா சொல்லு, டாட்டா சொல்லு. அம்மா 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 ரொம்ப சேட்டை. சரி போதும், போலாமா? வாட்டர்மெலன் சாப்பிடலாமா? ஓகே, இன்றைக்கி யாழனோட லன்ச் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போல்லாம் சாப்பாடு வந்து நாங்கள் வடிக்கும் போதே உப்பு போடாமல் வடிச்சுக்கிறோம் எங்களுக்கே. அதுலேருந்தே ரைஸ் எடுத்துகிட்டு சாம்பார் மட்டும் அவனுக்கு இந்த காரம் தாளிக்கிறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து வச்சுருவேன். ஸோ அதில் வந்துட்டு நான் மாங்காய் சாம்பார் வச்சுருந்தேன். மாங்காய் மட்டும் ஆட் பண்ணலாம் அவனுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்து அந்த சாப்பாட்லேயே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். ஸோ இதுதான் யாழனுக்கு இன்றைக்கி லன்ச். ஸோ உங்கள் குழந்தைங்க சாப்பிடும்போது கீழெல்லாம் சிந்தி உங்களால் அதை வேலை மெனக்கட்டு வைப் பண்ண முடியலன்னா நான் ஒரு டிப் சொல்கிறேன். இந்த ப்ளே மேட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே உட்கார வச்சு ஊட்டுங்க, கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வேணுமா? தோ ஏன்னா அவங்க நிறைய டைம் வந்து கீழே தான் பயங்கரமாக சிந்துறாங்க. அதை டெய்லி துடைக்க முடியல, அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்குது. ஆல்சோ அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ரொம்ப காஞ்சி போய் ஒட்டிக்கும், அது வரவே வராது. ஸோ அதனால் வந்து இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். ப்ளே மேட்டை இப்போ சாப்பிட்றதுக்காகவே அவன் விளையாடுறதுலாம் இப்போ தரையில் தான் விளையாடுறான். சாப்பிடும்போது மட்டும் அதை எடுத்து போட்டு அது மேலே ஹை சேர் உட்கார வச்சு ஊட்டுவேன். ஸோ எனக்கு க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 2:30 போல் அவர் வந்து ஒரு நேப் எடுப்பார். சம்டைம்ஸ் ½ அன் ஹவர், சம்டைம்ஸ் 45 மினிட்ஸ், ரொம்ப ரேராக 1 ஹவர் எடுப்பார். ஸோ இப்படி தான் வந்து நேப் இருக்கும் ஈவினிங் டைமில். ஸோ அவங்க அப்பா வந்து தூங்க வச்சுருவார் அவனை. அதுக்குள்ளே நான் வந்து வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வாட்டியாவது பெருக்கி எடுத்துருவேன் வீட்டை. எஸ்பெஷலி இந்த ஹாலில் தான் அவன் ரொம்ப தவழ்கிறான் அப்படிங்கிறதுனால நிறைய குப்பை போடுவான். ஸோ அது எல்லாத்தையும் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 4 or 5 டைம்ஸ் ஸ்வீப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வீட்டை. ஸோ ஒரு நேப் எடுத்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது ட்ரை பண்ணாலும். அதனால நான் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவேன். எந்த ஒர்க்கும் பார்க்க மாட்டேன். சும்மா ஏதாவது ஃபோனில் பார்ப்பேன், இல்லைனா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருப்பேன். அண்ட் அவர் எழுந்ததுக்கப்புறம் அவரை குளிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து வாக் போவோம். பெரிய கூந்தல் வச்சிருக்கா. நானே பிச்சைக்காரி மாதிரி தான் வரேன். மண்டையில் முடியே இல்லை. 2 பேரும் ஹேர் ஸ்டைல் சரி பண்ணிட்டு வாக்கிங் வந்தாங்களாம். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவருக்கு. கதவு ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டால் யாரோ வராங்க அப்படின்னு. அண்ட் நம்ம செப்பல் போட்டால் வெளியே போகிறோம், பேக் எடுத்தால் வெளியே போகிறோம், நைட்டி போட்டிருந்தா நம்ம எங்கேயும் போக மாட்டோம். இது எல்லாமே நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஈவினிங்கில் வெளியே கூட்டிகிட்டு போனோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவார். அங்கே நாய், ஆடு அதெல்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு ஏதாவது சவுண்ட் கொடுத்துட்டே வருவார். ஸோ இந்த டைம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தோன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். எங்கள் 2 பேர் மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தால் அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போவோம். அம்மா வீட்டில் இருந்தால் அடிக்கடி வாக்கிங் போயிடுவோம். நாங்கள் வெளியே சும்மாவே வெளியே தான் சுற்றிட்டுருக்கோம். இங்கே வந்து அந்த இது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். யாழனுக்கு இந்த மாதிரி ஊர் சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா கிட்ட ஏறிட்டு போனால் வரவே மாட்டான். அவ்வளோ தெளிவாக வந்து சொல்லுவான் நம்ம வெளியே போகணும். காக்கா கத்துது. காக்கா எங்கம்மா கத்துது? வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து பாட்டிலில் ஒரு ஃபீட் மட்டும் இப்போ பாட்டிலில் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக்கணும் அப்படின்றதுனால. ஸோ ஈவினிங்கில் வந்து ஒரு வாட்டி பால் கொடுப்பேன் பாட்டிலில். ஸோ ஃபார்முலா தான் கொடுக்குறேன். நான் எதுவும் இப்போ பம்ப்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் அந்த பம்பை வந்து நான் சேல் பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து வாங்கும் போது அந்த பம்போட விலை எவ்வளவோ அதுலேருந்து ஒரு ½ ரேட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அவனுக்கு வந்து பால் கொடுத்துட்டு அது கூடவே வந்து நாங்களும் கொஞ்சம் டீ டைம் எடுத்துப்போம். ஒரு 6 வரைக்கும் தான் இப்படி கொஞ்சம் நார்மலாக போவோம். அதுக்கப்புறம் அகெயின் அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு சமைக்கணும் எல்லாம் பண்ணி அந்த ரொட்டீனே வேறு மாதிரி மறுபடியும் ஹரிபரியாக மாறிடும். ஸோ இந்த நேரம் கொஞ்சம் நேரம் 2 பேர் உட்காந்து அவங்க கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ எஸ், இப்படி தான் எங்களோட டெய்லி ரொட்டீன். ஒரு நாளும் ஒரு மாதிரி போகும். லாஸ்ட் vlog பார்த்திங்கன்னா அதுவும் டெய்லி ரொட்டீன் தான். பட் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி வேறு மாதிரி இருந்துச்சு டோட்டலாக. ஸோ அதனால தனித்தனியாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் vlog எதர் எங்களோட ஸ்லீப் ட்ரைனிங் ரொட்டீனை வந்து நான் காமிக்கிறேன். அப்படி இல்லைனா ஈவினிங் ரொட்டீன் காமிக்கிறேன். ஸோ எது மேஜராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.